ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்களை வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரே நாளில் வந்து 1500 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு 3000 மெம்பர்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வந்து எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கி வீடியோவில். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றியும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டைப் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்டவுடனே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து ஓப்பனில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? இப்போது உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். சரிங்களா? மேலே வந்து இங்கிலீஷ்னு இருக்குது, இங்கே வந்து தமிழ்னு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு புக்கு எடுத்துக்கோங்க. ஒரு புக்கில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வேர்ட் புரியலன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? எப்படிங்கிற மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போ மேலே போய்ட்டு இங்கிலீஷை எடுத்துக்கோங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தமிழ். எந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி கன்வெர்ட் பண்ணும்போது ஓகே எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கேமரா இமேஜ். அந்த கேமரா இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் கேமரா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? கேமரா ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு இந்த புக்கில் எந்த பகுதி வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சரிங்களா, இல்லை எந்த பேராகிராஃப் உங்களுக்கு படித்தாலும் புரியல அப்படின்னும்போது, ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேரா மேலே இந்த பொசிஷனை வைக்கிறேன். சரிங்களா? இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக் மாத்திரம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ஸ்கேன் பண்ணிக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வேர்டும் அது தானாகவே ஸ்கேன் பண்ணிக்கும். இப்படி ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியலனா அதை வந்து நீங்கள் உங்கள் கையிலே ட்ராக் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீகன்சிடரேஷன்ற வேர்டு இருக்குது. சரிங்களா? அந்த வார்த்தையை நான் கையிலே ட்ராக் பண்ணுறேன். ஸோ அது வந்து இப்போது கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ரீகன்சிடரேஷன்ற வேர்டு வந்து மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ கீழே இருக்குது பாருங்கள், செலக்ட் ஆல்னு மொத்தமாக இப்படி கொடுத்தீங்கன்னா அது தானாகவே மொத்தமாக கன்வெர்ட் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ இந்த ஆரோ பட்டன் அழுத்தி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்களா, மேலே வந்து இங்கிலீஷ் இருக்குது, கீழே வந்து அதுக்கு உண்டான டிரான்ஸ்லேஷன் தமிழில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ இந்தமாரி வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் வந்து டிக்ஷனரியை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையாக போய் டிக்ஷனரி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் பெறணும். ஸோ அட் த சேம் டைம் எல்லோரும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக கிராக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.